அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பரிசுத்த குர்ஆனிலே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஆயத்து குர்சி, அதனுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆயத்து குர்சியுடைய சிறப்பெல்லாம் அறிந்து வாழ்க்கையிலே அதை சிறப்பை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الصوم جنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய புனிதமான ரம்ஜான் மாதத்திலே 12வது நாளில் நோன்பு வைத்து நாம் எல்லாம் தராவியா தொழுது குர்ஆன்களை ஓதி தான தர்மம் செய்து இதுவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மவர்களுக்கு நல்ல சீதோசனத்தை தந்து ரஹமத்தான மழையை போட வைத்து நல்ல பரக்கத்தான மாதத்தை நோன்பு வைப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அழகான முறையில் நம்மெல்லாம் நோன்பு நோற்று அவனுக்கு ரம்ஜான் மாதத்தை கண்ணியமான முறையிலே நம்ம எல்லாம் கடைபிடித்து வரக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனது பரிசுத்த கலாமிலே சக்தி வாய்ந்த ஆயத்து தான் நம்ம எல்லாம் அறிவோம். ஆயத்து குர்சி ஏராளமான சிறப்புகள், மற்ற நாட்களில் ஓதுனால எக்கச்சக்கமான நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். ஆனால் இந்த ரமதான் மாதத்திலே அதை பற்றி சிறப்புகள் அறிந்து இந்த ஆயத்து குர்சி ஓதுகின்ற பொழுது ஏராளமான 70 கோடி நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்து குர்சி மூலம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கிறான். எனவே ரமதானில் அதிகமான முறையில் ஆயத்து குர்சிகளை ஓதி அவருடைய எல்லா சிறப்புகளும் அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. முதலாவது நம்ம எல்லாம் ஆயத்து குர்சி ஒரு தடவை எல்லாம் ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பொருளை பார்ப்போம், அதுக்கப்புறம் சிறப்பை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை சிறப்பான முறையிலே ஓதி அமல் செய்யக்கூடிய நற்பணம் நல்ல பலனடையக்கூடிய தௌஃபீக் தருவானாக. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அதனுடைய பொருளை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம சிறப்பை பார்ப்போம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்கின்றான். வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். ஹய்யுல் கய்யூம், ஜீவித்திருப்பவன், அவன் என்றொன்றும் நிலைத்திருப்பவன். எவ்வளவு அழகான பொருள் கொண்ட அந்த சக்தி வாய்ந்த ஆயத்து குர்சி பாருங்க. லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சிறுதூக்கமோ பெருதூக்கமோ எந்த தூக்கமோ அவனுக்கு இல்லை. நாம் தூங்குற மாதிரி எந்த தூக்கமும் அவனுக்கு கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமி அனைத்தும், வானம் பூமி அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது. வானங்கள் பூமிகள் அனைத்துமே அவனுக்கு சொந்தமானது. மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவன் அனுமதியின்றி அவனிடம் யாரும் பரிந்துரையும் செய்ய முடியாது. பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அனுமதி இல்லாமல் யாராலும் பரிந்துரை செய்ய முடியாது. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவனுக்கு முன்னால் உள்ளவை பின்னால் உள்ளவை யாவும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். நமக்கு பின்னால் உள்ளது அறிய மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாவற்றையும் முன்ன பின்னே
எல்லா திசையும் அவன் அறிந்து கொள்வனாய் இருக்கிறான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அவன் ஞானத்திலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதனையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. வசிய குருசியு சமாவாத்தி வல் அர்த். அவனுடைய குருசி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது. இந்த குருசியைத்தான் ஆயத்து குருசி என்று உலமாக்கள் அதை பேரு சூட்டப்பட்டிருக்கின்றார்கள். அந்த குருசி என்று சொல்லக்கூடிய அந்த குருசியை வைத்து இந்த வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள அந்த குருசி விசாலமான அல்லாஹ்வுடைய அந்த குருசி இருந்து கொண்டிருக்குதான். வலா யஊது ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதே இல்லை. வானம் பூமியை தூக்குவதனால நம்ம ஒரு மூட்டை தூக்குனாலே நமக்கு தாங்காது. ஆனால் வானத்தையும் பூமியும் அவன் தூக்குவதிலே எந்த சிரமத்தையும் அவனுக்கு உண்டாக்காது. அவன் அலியுல் அதீம், அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அருமையான பொருள் சுமந்த ஆயத்து குருசியை ஓதனால எவ்வளோ சிறப்பு இருக்குது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை ஆலிம் உலமா பெருமக்கள் ஹதீஸுகளே எழுதி வைத்திருக்கின்றார்கள். எவர் ஒருவர் சூரத்து பக்ரா உள்ள அந்த சூறாவிலே 225வது வசனம் கொண்ட அந்த ஆயத்து குருசி சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஆயத்து குருசி நோம்புனால நம்ம அதிகம் ஓதி அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆயத்து குருசியை பொருளோட நல்ல விளக்கத்தோட நல்ல தப்பு தவறு இல்லாமல் நம்ம ஓதி யார் ஒருவர் வீட்டில் இருந்து இறங்கும் போது ஆயத்து குருசி ஓதி வெளியே கிளம்புகின்றார்களோ அவருக்கு 70,000 மலக்குமார்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றன என்று உலமாக்கள் எழுதுகின்றார்கள். அவங்களுக்காக வேண்டி பாதுகாப்பு கொடுத்து துவா செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அதில் எல்லா சிறப்புகளும் அவங்களுக்கு அடங்கிடும். வெளியில் போகின்ற பொழுது முஸ்லீம்களுக்கு நம்மவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அந்த ஆயத்து குருசியை நம்ம எல்லாம் மனப்பாடம் செஞ்சு வெளியிலே செல்கின்ற பொழுது எங்கெல்லாம் போகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆயத்து குருசியை ஓதிட்டு நம்ம போக வேண்டும். அது நோம்பில் அதிகமான சிறப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வசனம். ரெண்டாவது, வீட்டுக்குள்ளே நம்ம இருந்து நம்ம ஓதணும்னு சொன்ன அது மாதிரி கடைக்குள்ளே வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் துறைக்குள்ளே நம்ம அந்த ஆயத்து குருசி அதிகமான முறையில் நேரங்கள் ஓதுகின்ற பொழுது அந்த இடம் அப்படியே பறக்கத்தால் சூழப்படுகிறது. வீடாக இருந்தால் வர்க்கத்து வருகிறது, கடையாக இருந்தால் வர்க்கத்து வருகிறது. இல்லை வேறாவது வாகனத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம், வண்டியில் போயிட்டுருக்கிறோம், எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகாது, வர்க்கத்தான பயணமாக அமைகிறது. அதனால் நம்ம வீட்டுகளில் ஓதுகின்ற பொழுது அதிகமான ஆயத்து குருசி ஓதிக்கிட்டே இருக்கிறது. அப்போ வர்க்கத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வந்து விடுவார். இது ரெண்டாவது சிறப்பாக இருக்குது. மூணாவது சிறப்பு, 5 நேர தொழுகைக்கு பிறகும் ஆயத்து குருசியை எவரொரு ஓதுவாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் உள்ள தொலைதூரத்தில் மௌத்தை தவிர வேறு எதுவுமே தடையில்லை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த மௌத்தான உடனே நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. மௌத்து தான் தடை. அந்த அளவுக்கு சொர்க்கத்துக்கும் அவருக்கும் நேரடியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌத்து ஆன உடனே சொர்க்கத்துக்கு போக மாட்டோமே, ஏன்னா மௌத்தான உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு 5 நேர தொழுகைக்கு பிறகு நாம் எல்லாம் ஓதக்கூடியவளாக ஆயத்து குருசி ஓதக்கூடியவளாக ஆகிவிட வேண்டும். மூணாவது சிறப்பு. நாலாவது சிறப்பு, நம்ம வீடுகளில் மாரிபுக்கும் இஷாவுக்கும் இடப்பட்ட நேரங்களில் நம்ம ஆயத்து குருசி அதிகம் ஓதிட்டு வந்து வருமே. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள்லாம் அப்புறப்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவெல்லாம் அப்படியே அப்புறப்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்புறப்படுத்தி விடுவார். ஏன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில், குழந்தைகளுக்கு மத்தியில், குழந்தை தாய்க்கு மத்தியில், தந்தை குழந்தைகளுக்கு மத்தியில், அம்மாவுக்கு மத்தியில், இப்படியெல்லாம் சண்டை சச்சரவு வரக்கூடிய அந்த ஒரு சைத்தான் இருப்பானா குடும்பத்தில் சண்டை போடக்கூடிய சூழல் உருவாகி கொண்டே இருப்பான். இப்போ வீட்டில் நம்ம ஆயத்து குருசி அதிகமாக அது குறிப்பாக மாரிபுக்கும் இஷாவுக்கு இடப்பட்ட நேரத்தில் ஓத சொல்லுகின்றார். இந்த இடப்பட்ட நேரங்களில் இந்த ஆயத்து குருசி அதிகம் ஓதக்கூடிய பொழுது எல்லா சண்டையும் அப்புறமாகி விடுகிறது. வீட்டில் அதிகமாக சண்டை இருக்கக்கூடிய வீடுகளில் நம்ம இதை நாளுப்பட ஓதி வந்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சண்டை இல்லாத வீடாக இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொள்ளலாம். 4வது சிறப்பாக இருக்கிறது. 5வது சிறப்பு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்து குர்சி அதிகம் ஓதுகின்ற பொழுது எந்த திஷ்டியும் ஏற்படாது. எந்த திஷ்டி நோய் நொடிகள் எல்லாமே அப்புறமாகிறது. ஆயத்து குர்சி நம்ம அடிக்கடி ஓதிட்டே வந்த பொழுது எல்லா விதமான கண் திஷ்டி,
அல்ல ஐனு ஹக்குன், திஷ்டி என்பது அது உண்மையானது. ஒரு மரத்தில் அதிகமாக மாம்பழம் காய்ச்சி இருக்குது, இல்லை பப்பாளி மரம் காய்ச்சிருக்குது, இல்லை முருங்கைக்காய் காய்ச்சிருக்குது, இப்படி பார்த்துட்டு இவ்வளவு காயா அப்படின்னு ஏங்கிட்டான்னு சொன்னால் அந்த ஏங்கலோட திஷ்டி விழுந்து அந்த மரம் அப்படி பட்டு போயிடும். அந்த அளவுக்கு அந்த திஷ்டி உயிரியை கொள்ளும் அப்படிங்குவாங்க. அந்த ஐனு ஹக்கு, அந்த திஷ்டி உண்மை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அப்படிப்பட்ட திஷ்டியிலிருந்து பாதுகாப்பது இந்த ஆயத்து குர்சி ஓதுனா பாதுகாப்பு பெற முடியும் என்று நம்ம 5வது சிறப்பாக இமாம் பெருமக்கள் கிதாபுகள் எழுதுகின்றார்கள். ஆறாவது சிறப்பு, இரவிலே தூங்கின்ற பொழுது நம்ம ஓதி ஆயத்து குர்சி ஒதுவோட ஓதி தூங்கணும்னு சொன்னால் எந்த கெட்ட கனவு, அந்த சைத்தானுடைய பிரச்சனைகள், சைத்தானுடைய தொல்லைகள், குழந்தைய தொட்டியில் அழுகிறது, வீடுகளை திடீர்னு இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் பல பிரச்சனைகள் ஆகுவது, இது எல்லாவற்றும் தவிர்த்து கொள்வதற்கு நம்ம தூங்கின்ற பொழுது ஆயத்து குர்சி ஓதிட்டு தூங்கணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த இரவு பாதுகாப்பான இரவாக ஆக்கி தருவான் என்று 6வது சிறப்பாக எழுதுகின்றார்கள். 7வது சிறப்பு, நம்முடைய எல்லா தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி, தேவைகள் நிறைவேற இந்த ஆயத்து குர்சி நம்ம ஓதி தேவைகளை நிறைவேறக்காக வேண்டி துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த ஆயத்து குர்சியினுடைய பரக்கத்தை கொண்டு தேவை நிறைவேற்றப்படுவான் என்றும் கித்தாபில் எழுதுகின்றார்கள். அதாவது 8வது சிறப்பு, தஹஜ்ஜுத் நேரம் தொழுது விட்டு நம்ம குறிப்பாக அந்த அந்த தொழுகையில் ஆயத்து குர்சியெல்லாம் ஓதி நம்ம தஹஜ்ஜுத் தொழுது துவா செய்யணும்னு சொன்னால் நம்முடைய என்ன தேவை, என்ன திடீர்னு நம்ம ஒரு வாகனம், நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறணும், நம்முடைய கஷ்டங்கள் போகணும், ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னால் நம்முடைய துவாக்கள் தேவைகள் அப்படியே நிறைவேறிவிடும் என்றும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறிவிடும் என்று நம்ம முன்னோர்கள் கித்தாபை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று அதிகம் இந்த ஆயத்து குர்சி ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே சுஹதாக்கள் சித்தீகீங்கள் எழுப்பப்படக்கூடிய அவருடைய கூட்டத்தில் எழுப்பப்படுவார்கள் என்றும் கித்தாபில் எழுதி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சுஹதாக்கள் சித்தீகீங்களுடைய கூட்டம் அல்லாஹ் எழுப்புவார் செய்வானாக. அதே போன்று பெரும் நோயாளிகள், கஷ்டமான வியாதிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஒரு பாட்டில் தண்ணீரை ஓதி ஒரு கணக்கு வச்சு 100 தடவை ஒரு 200 தடவை நம்மெல்லாம் ஓதி ஒரு 40 நாளைக்கு குடிச்சு வந்தான்னு சொன்னால் நாள்பட்ட இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் போய்விடும் என்றும் எழுதி வைத்திருக்கின்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட வியாதிகள்லாம் போவதற்கு இந்த ஆயத்து குர்சி மிகுந்த சக்தி உள்ள பொருளுள்ள ஆயத்து குர்சியாக இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த அந்த ஆயத்து குர்சி நோன்பு நாளில் ஓதுகின்ற பொழுது எல்லா நோயும் குணமாகக்கூடிய சிறப்பு இருக்குது. நம்ம எல்லாம் ஓதி எல்லா நோய்களையும் அப்புறப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று ஏராளமாக கடன் நம்ம விட்டு போகவே மாட்டேங்குது. கடன் பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை. அப்போ குறிப்பாக ஒரு நாளைக்கு கணக்கு வச்சு தொடர்ந்து இல்லை விட்டு நம்ம எப்போ ஓத முடியுமோ அப்போது 170 தடவை சொல்கின்றார். ஒரு கணக்கு வச்சுருக்கின்றார். 170 தடவை ஒரு பாட்டிலில் ஓதி தண்ணீர் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் கடனை விட்டு நாம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீளக்கூடிய கடனை மீட்டி தரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்றும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பயணத்தில் செல்கிறோம், ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டது, வழி தெரியல, இல்லை போகக்கூடிய நபரை நம்ம பார்க்க முடியல, நம்ம போன காரியம் நிறைவேறலை, உடனே ஆயத்து குர்சி ஓதிக்கிட்டே இருக்கிறது. அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகின்ற பொழுது ஆயத்து குர்சி ஓதி நம்ம பாதுகாக்கின்ற பொழுது நமக்கு ஒரு தோழனாக அந்த நேரத்தில் வந்து அந்த சிரமத்தை நிறைவேற்றி செய்வார்கள் என்றும் நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். நம்ம கடைசியாக நம்ம எல்லாம் இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதி ஹதியா செய்வோம், தானம் தர்மம் செய்து ஹதியா செய்வோம். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆயத்து குர்சியை ஒரு 50 ஒரு 100 200 தடவை ஓதி நம்முடைய இறந்து போன நம்ம முன்னோர்கள் கபருக்கு ஹதியா செய்வோம். இதன் மூலமாக அந்த கபர்வாசியுடைய எல்லா வேதனை விட்டு ஆகிரத்துடைய வேதனை அதாபிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்வான் என்றும் எழுதி வைத்திருக்கின்றார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பார்ந்த ஈமான்தாரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, அழகான ஒரு நமக்கு நோவு மாதம் கிடைத்திருக்கிறது. அதிகமான முறையில் குர்ஆன் ஓதற்கு நேரம் எல்லாம் இருந்தால் நம்ம ஆயத்து குர்சி பாடம் உள்ளவங்க அதிகமான ஆயத்து குர்சிகளை ஓதி சிறப்புகளை அடைவோம். அது மாதிரி இறந்தவனை நிறைய நம்ம முன்னோர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள், இன்னும் நோம்பில் இறந்து கொண்டிருக்கின்றார்கள்.
குறிப்பாக இன்று என்னுடைய பெரியம்மா குடும்பத்தில், எங்களுடைய தரவாட்டில், எங்களுடைய குடும்பத்தில் வந்த எங்களுடைய பெரியம்மா அவங்க வந்து தான் என் குடும்பத்துக்கு பறக்கத்தாயிடுச்சு. அப்படிப்பட்ட சிறப்பான பெரியம்மா இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க. எல்லாம் துவா செய்யுங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே எடுக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அம்மாவுக்கு கபரை சொர்க்கமாக்கட்டும். நல்ல பறக்கத்தான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய ஈமான் சலாமத்தை கொடுத்து அவங்களுடைய எல்லா நற்காரியங்களும் அல்லாஹ் அந்த கபரை எத்தி வைக்கப்பட்டு எல்லா பாவங்களையும் மன்னித்து இந்த ரமலானுடைய பரக்கத்தினால அவங்களுக்கு அந்த கபரை சொர்க்க பூந்தோப்பை ஆக்கட்டும். எல்லோரும் அந்த அம்மாவுக்காக வேண்டி குர்ஆனில் ஓதி அதிகம் செய்யுங்க. குடும்பத்திலே நம்மளது குடும்பத்தார் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்க எல்லோரும் அவர்களுக்காக வேண்டி யாசின் ஓதி ஆயத்து குர்சி ஓதி அந்த அம்மாவுக்காக வேண்டி நீங்கள் அதிகம் செய்யுங்க. அந்த அம்மா மறுமை உலகத்தில் வெற்றி பெற வேண்டும். சொர்க்கத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு சேர்த்தியா அருள வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய கூட்டத்தில் அவங்க எல்லாம் எழுப்பப்பட்டு அவங்க சந்தோஷமான சொர்க்கத்தில் வாழ வேண்டும். அவங்களை விட்டு பிரிந்த குடும்பத்தார்கள் ரொம்பவும் கவலையாக இருப்பாங்க, ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய பரக்கத்தும் அந்த அம்மாவுடைய நல்ல குணமும் நல்ல செல்வாக்கு இருந்த அந்த குடும்பம் மிகவும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய அந்த இறந்தப்பட்ட அந்த குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபரன் ஜமீலான வாழ்க்கை வழங்குவானாக. இம்மை மறுமையிலே எல்லோருக்கும் வெற்றி பெற செய்யக்கூடிய தௌஃபீக் வழங்குவானாக. அந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வே இந்த ரமலான் மாதத்தை பரக்கத்து கொண்டு எல்லோருக்கும் யா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து உள்ளத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி நோய் நொடிகளெல்லாம் அப்புறப்படுத்தி அவங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் பரக்கத்தாக்கி வீடுகளில் பரக்கத்தாக்கி பரீட்சைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 11, 12 மாணவர்கள் இன்னும் பரீட்சை அறிவிச்சிட்டாங்க. இன்னும் சில எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம அந்த ஏப்ரல் மாதத்திலே பரீட்சைக்காக வேண்டி எல்லாம் வெளியிட்டாங்க கவர்மெண்ட்டு அரசாங்கம். அது மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் நல்லா படித்து எல்லோரும் நல்ல பரீட்சை எழுதி நல்ல பட்டதாரிகளாக வேலைவாய்ப்பு உள்ளவங்களாக நல்ல பிள்ளைகளாக சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள்லாம் ஆக்கி அருள வேண்டும். இன்னும் வேலைக்காக வேண்டி செல்கின்ற பரீட்சை எழுகின்ற எல்லோருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை கிடைப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். இன்னும் குமரகாரியங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு எல்லோருக்கும் அவங்களுடைய பொருத்தமான ஜோடிகளை கிடைத்து திருமணம் ஆவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெற்றோர்களுக்கு உள்ள ஆஃபியத்தையும் ஆரோக்கியம் தருவானாக. வரப்பு லைலத்துல் கத்ராவை அடையக்கூடிய தௌஃபீக் தருவானாக. பத்ர் ஷுஹதா கூடிய சிறப்பு அடையும் பாக்கிய தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.